الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في محكمه: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. قل يا عبادي الذين أسرفوا على أنفسهم لا تقنطوا من رحمة الله إن الله يغفر الذنوب جميعا إنه هو الغفور الرحيم. صدق الله العظيم. خير الحمد لله. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மிகப்பெரிய அருளால ஒரு முக்கியமான நாள்ல, ஒரு முக்கியமான இரவுல, புனித ரமலானுடைய மாதத்துல, ஒற்றைப்படை நாட்கள்ல 27வது இரவுல லைலத்துல் கத்ர் நாடியவர்களாக தௌபாவுடைய அமலுக்காக வேண்டி அமர்ந்திருக்கிறோம். தௌபாவுடைய அமல் என்பது பள்ளிக்கு வந்தாரு, ஹஸரத் சொன்னாரு, ஆமீன் சொன்னோம், போனோம் என்றது தௌபா கிடையாது. இது ஒரு வேஷம். அதனால கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, முதலாவது அமைதியாக இருக்கிறோம். நான் சொல்றது விளங்குதா? முதலாவது அமைதியாக இருக்கணும். உங்களோட குழந்தைகளையும் கொஞ்சம் அல்லாஹ் ரஹ்மத் செய்வான், அமைதிப்படுத்துங்க. உள்ளத்தை காலியாக வச்சுக்கோங்க, உள்ளத்தை அதிகன்னு கொடுங்க என்ற இந்த நாளுடைய அமல்கள்ல மிக முக்கியமான ஒரு பகுதியாக அல்லாஹ் இடத்துல நானும் நீங்களும் உண்மையான முறையில் எங்களை ஒப்புக்கொள்வது, எங்களை தவறுகளை ஒப்புக்கொண்டு அல்லாஹ் இடத்துல நானும் நீங்களும் சரண்டர் ஆவது இருந்து கொண்டிருக்கிறோம். தௌபா என்பது ஹஸரத் கேட்டாரு என்றதுக்காக வேண்டி ஆமீன் சொல்றதல்ல. கண்ணியத்துக்குரியவர்களே, தௌபா என்பது அல்லாஹோட நாங்க செய்யக்கூடிய பேச்சுவார்த்தை, உடன்படிக்கை, கவலை, ஒரு மனிதனுடைய ஆதங்கம், ஒரு மனிதனுடைய உள்ளத்தினுடைய குமுறல், அவனுடைய வாழ்க்கையை மாற்றிக் கொள்றதுக்காக அவன் எடுத்து வைக்கக்கூடிய எட்டு, இந்த கவலை, இந்த குமுறல், இந்த ஆதங்கம், இது உள்ளத்திலிருந்து வெளிப்பட்டு கண்களால கண்ணீர் வடியுது. கண்ணியத்துக்குரியவர்களை, இதுதான் தௌபா என்று சொல்றேன். அவனுடைய வாழ்க்கை அவன் ஒரு போக்கில் இருந்து, ஒரு பாதையில் இருந்து இன்னொரு பாதைக்கு திருப்பிக் கொள்றான். அவனுடைய வாழ்க்கையை ஒரு முறையிலிருந்து இன்னொரு முறைக்கு திருப்பிக் கொள்றான். கண்ணியத்துக்குரியவர்களை, அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல قل يا عبادي الذين أسرفوا على أنفسهم لا تقنطوا من رحمة الله. என்னுடைய அடியார்களே, எப்படியாப்பட்ட அடியார்கள், பாவம் செஞ்சு 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 வரம்பு மீறி என்னுடைய அடியார்களே, லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை விட்டு நிராசை அடைந்து விடாதீர்கள். இன்னல்லாஹ யக்ஃபிரு ذுனூப ஜமீஆ, அல்லாஹ் அத்தனை பாவங்களை மன்னிக்க கூடியவன். அல்லாஹ் எந்த அளவுக்கு தௌபா செய்யக்கூடியவர்களை நேசிக்கிறான் என்றால், இன்னல்லாஹ யுஹிப்புத் தவ்வாபீன், அல்லாஹ் நேசிக்கிறான். ஹதீஸ்ல வருது, அல்லாஹு அஷத்து ஃபர்ஹன் பிதௌபத்தி அப்திஹி, ஒரு அடியான் தௌபா செய்யக்கூடிய நிலைப்பாட்டில் அல்லாஹ் அளவு கடந்த சந்தோஷம் அடைகிறான். அல்லாஹ்வினுடைய சந்தோஷம் அளவு கடந்ததாக இருக்கு. யாருடைய விஷயத்துல? அல்லாஹ்வை விட்டு திசை தவறி போன ஒருவன், அல்லாஹ்வை மறந்து வாழ்ந்த ஒருவன், அல்லாஹ்வை மறந்து தன்னுடைய வாழ்க்கையில பாவத்துல மூழ்கி இருக்கக்கூடிய ஒருவன் மீண்டும் அல்லாஹ்வின் பக்கம் வரப்போகல, அல்லாஹ் அளவு கடந்த இரக்கம் அடையான். அப்படியே அவங்க சொன்னாங்க ஒரு உதாரணத்தை. ஒரு மனிதன் பிரயாணம் செய்கிறாரு, நீண்ட ஒரு பிரயாணம். இந்த பிரயாணத்துல அவருடைய ஒட்டகம், அவருடைய உணவு, அவருடைய குடிமானம் எல்லாம் இருக்குது. களைப்பு வந்துச்சு, கொஞ்சம் கண்ணயர்ந்து தூங்குறாரு. விழிச்சு பார்த்தா ஒட்டகத்தை காணோம், குடிபானத்தை காணோம், எதையும் காணோம். உயிரின் மீது தம்பி கொஞ்சம் அமைதியா இருங்க, அமைதியா இருக்க வேண்டிய நேரம் இது. கத்துறதுல வெளியே போய் கத்துறேன்.
கொஞ்சம் அமைதிப்படுத்துங்க பெண்களுடைய தரப்புல. தௌபாவுடைய அமல் என்றது வந்தம் கத்தினம் கோணம் என்று இருக்கிற ஒரு அமல் ஒன்று இல்லை, இல்லது சிரிச்சம் என்று போன அமல் ஒன்று இல்லை. ஒவ்வொருத்தரும் வாழ்க்கையில் எத்தனையோ பாவங்கள் செஞ்சு கொண்டிருக்கிறார். பாவம் என்றது கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, கண்ணியத்துக்குரிய கணவான்களே, எங்களோட வாழ்க்கையிலே தேடி தேடி வந்து கொத்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய விஷ கருவி. பாவத்திலிருந்து நாங்கள் விலகல்லையா, எங்களோட வாழ்க்கையை நாங்கள் மாற்றிக்கொள்ளலையா, எங்களுடைய வாழ்க்கை அடி பாதாளத்தை நோக்கி போயிட்டு கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு பாவங்களும் கடனாக இருந்து கொண்டிருக்கிறது. இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க, இன்ன ஸினா தைனுன், விபச்சாரம் ஒரு கடன். இதா அக்ரல்தஹு கான அல்-வஃபாஉ மின் அஹ்லி பைத்திக ஃபஅலம், அந்த கடனை நீ வாங்கினால் உன்னுடைய குடும்பம் அந்த கடனை நிறைவேற்றும். மை யஸ்னி ஃபீ கௌமின் பி அல்ஃபி திர்ஹமின் வ ஃபீ அஹ்லிஹி யஸ்னி பி ருபஇ திர்ஹம், யாரோ கூட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணுடைய விபச்சாரம் புரிகின்றாரோ 2000 தீனார் கொடுத்து, திர்ஹம் கொடுத்து, அவருடைய குடும்பத்தில் 1/4 தீனாருக்கு விபச்சாரம் செய்யக்கூடிய பெண்கள் அல்லாஹ் உருவாக்கிடுவான். அதனால கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, சகோதரர்களே, வாழ்க்கையில நாங்க வாழ்றோம், அல்லாஹ்வோட எங்களோட தொடர்பை சரியாக்கி கொள்ளணும். எவ்வளவு பாவம் செஞ்சாலும் ரப்புல் ஆலமீன் மன்னிக்கக்கூடியவனாக இருந்து கொண்டிருக்கிறான். உள்ளத்துக்கு எடுப்போம், இங்க வந்தோம், நாங்க செஞ்சோம், வந்து கத்தி அழிந்து தலையை அடிச்சுட்டு போனதுக்காக வேண்டி தௌபா கபூலாக மாட்டாது. வாழ்க்கையில நாங்க செஞ்சு கொண்டு இருக்கக்கூடிய பாவங்கள் இது தொடர்ச்சியான பாவங்களாக இருக்கு. இதை விட்டு பிளான் பண்ணி இதுக்காக சதகா கொடுத்து அல்லாஹ் இடத்துல மீண்டு சிலரோ இருக்கி அதெல்லாம் செட்டில்மெண்ட் பண்ண வேண்டிய பாவங்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, அதுக்குண்டான தௌபா அந்த மக்களிடத்துல போயிட்டு உரிமைகள் பறிக்கப்பட்டுச்சுட்டு அந்த மக்களிடத்துல போயிட்டு அந்த உரிமைகள் ஒப்படைக்கப்படும். கடன்கள் எடுத்து கொடுக்கப்படாம வேணுமின்றி பணம் வசதி இருக்கத்தக்கன கோப்பி ஊத்தினு சொன்ன அந்த படம் கொடுக்கப்படும். தெரிஞ்சு தெரிஞ்சு ஹராமான முறையில தொழில் துறவுகள் ஈடுபட்டு கொண்டிருந்து சொன்ன அவைகள் மாற்றப்படும். தௌபா என்றது வாழ்க்கையை மாற்றுறது. பொய்க்கு அல்லாட முன்னுக்கு நானும் நீங்களும் கத்தினம் கோணம் பந்தம் என்றதுக்காக வேண்டி எங்களுடைய தௌபாக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி இந்த அமலுக்கு நாங்க வருவோம். என்ன சொல்லுவார் என்று சொன்னா, உள்ள அமைதியோடு செய்யப்படக்கூடிய அமலாக இருக்கும். உள்ளத்துல பீஸோட மைண்ட ரிலாக்ஸ் பண்ணி அல்லாஹ் இடத்துல உண்மையான முறையில உள்ளம் நடுங்கோணும், உள்ளத்திலிருந்து ஒரு குமுறல் வரணும், கண்களால கண்ணீர் கதும்போணும். கண்ணியத்துக்குரியவர்களே, அபூ நவாஸ் இருந்தார். இவர் எந்த அளவுக்கு சொன்னா, இவருடைய வாழ்க்கை, இவர் படிச்ச அந்த வரிகள் என்னுடைய உள்ளத்தை தொட்டுச்சு. அதனால நான் சொல்றேன், இவருடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு இருந்துச்சுன்னு சொன்னா, ஒரு மிகப்பெரிய ஒரு புலவர், அதிகமான பாடல்கள் படிப்பாரு. இவருடைய பாடல்கள் ஒரு பாடல் சொல்லுவாரு, தஇல் மசாஜித லில் உபாதி, அதாவது ஆபிகளுக்கு மஸ்ஜிதுகளை விட்டுருங்க, அவங்க தொழுது கொண்டு அந்த மஸ்ஜிதுகள்ல வசிச்சு கொண்டு இருக்கட்டும். நீங்க எங்களையோட வாங்க, வகுப்பினா அவுல ஹம்மாரின் யஸ்லீனா, நீங்க எங்களையோட வாங்க. யாரை சுத்தி இருக்கோம்? குடிகாரர்களை சுத்தி இருக்கோம். அவங்கள சுத்தி இருந்தா அவங்க எனக்கு நல்ல ஊத்தி தருவாங்க, குடிக்கணும் அப்படின்னு சொல்லுவார். இன்னும் சொல்லுவாரு, அல்லாஹ் தஆலா போதையில் இருக்கிறவனை பார்த்து வயலுள்ளில் சுக்கார், இந்த போதையில் இருக்கிறவனுக்கு அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகட்டும் என்று அல்லாஹ் சொல்லல. ஆனா வயலுள்ளில் முஸல்லின், தொழுகையாளர்களுக்கு அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகட்டும் என்று அல்லாஹ் சொல்லியிருக்கிறார். கண்ணியத்துக்குரியவர்களே, இதை சொன்ன இவர் அதிகமான தவறுகள் தன்னுடைய வாழ்க்கையில ஈடுபட்டு கொண்டிருந்தாரு. ஆனாலும் உள்ளத்தில் அல்லாஹ்வுடைய ஒரு முஹப்பத் இருந்துச்சு. இவர் இந்த வார்த்தையை சொன்னதுனால அந்த காலத்தில் இருந்த கலீஃபா ஹாரூன் ரஷீத் இவருடைய கழுத்தை அறுத்து போட கட்டளையிட்டார். ஆனா இவர் சொன்னாரு, ஷாயிர்கள் அவங்களோட வாழ்க்கையில் இல்லாத சில விஷயங்களை செய்வாங்க, என்னை மன்னிச்சுங்கன்னு மன்னிப்பு கேட்டாரு. இவருடைய இறுதி கட்டத்தில் எதை சொல்ல வரவில்லை, இவருடைய இறுதி கட்டத்தில் இவருடைய தலவாணிக்கு கீழால் ஒரு விஷயம் எழுதப்பட்டிருக்கு. அதுல அவர் சொல்றாரு, யா ரப்பி, என்னுடைய ரப்பே, இன் அஸமத் துனூபி கஸரத்தன், என்னுடைய பாவங்கள் அதிகமாக இருந்தாலும் நராகி வைத்திருந்தாலும் ஃபலகத் அலிம்து பிஅன்ன அஃவக அஸமு, எனக்கு தெரியும் உன்னுடைய மன்னிப்பு, உன்னுடைய மன்னிப்பு இருக்கிறதே அது அதை விட ஆக பெரியது. அதுக்கு பின்னாடி சொல்றாரு, லவ்கான லா யர்ஜூக இல்லா முஹ்சினுன், நல்லவர்கள் மட்டும்தான் உன்னிடத்தில் ஆதரவு வைக்கணும் என்றா, நல்லவர்கள் மட்டும்தான் உன்னிடத்தில் வந்து ஒதுங்கணும் என்று சொன்னா, ஃபபிமை யலூது வயஸ்தஜீலுல் முஜ்ரிமூன், யாரிடத்தில் போயிட்டு பாவிகள் பாவ மன்னிப்பு தேடுறது, யாரிடத்தில் போயிட்டு பாவிகள் ஒதுக்குறது. மாலி இலைக வசி சொல்றாரு,
நீ சொன்ன மாதிரி நான் உனக்கு அழுந்து கேட்கிறேன் யா அல்லாஹ். ஃபஇதா ரதத்த யதி ஃபமன் லா யர்ஹமு, நீ என்னுடைய கைகளை தட்டி விட்டுட்டாய் என்று சொன்னா எனக்கு யார் யா அல்லாஹ் இரக்கம் காட்டுறதுக்கு இருக்கிறார்? சொல்றாரு, எனக்கிட்ட இந்த இஸ்லாம் இருக்குது, உன்னை மன்னிப்பிட மேல் ஆதரவு வச்சிருக்கிறேன், நான் உனக்கிட்டே வாரேன் என்று சொல்லிட்டு அவருடைய இறுதி வார்த்தைகளாக அதை எழுதிட்டு தலைவாணி கீழே வச்சுட்டு மௌதா போயிட்டுறாரு. அவன் எந்த இமாமும் அவரை பொறுப்பெடுக்கல அவருடைய ஜனாசாவுடைய தொழுகையை தொழுவிக்கிறதுக்காவது. ஆனா இந்த செய்தி கேள்விப்பட்டது மக்களுக்கு இப்படி ஒன்று எழுதிக்கிறார் என்று இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் வந்து அதை எடுத்து படிக்கிறாங்க. படிச்ச இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ்வுடைய கண்களில் இருந்து கண்ணீர் ததும்புது. இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் அவருடைய கடைசி நிலைப்பாடு எல்லாம் அவருடைய ஜனாசாவை தொழுவிச்சு அவருடைய கடைசி நிலைப்பாடு எல்லாம் செஞ்சு அவரோட நல்ல அடியானாக இறுதியில் அவருடைய வஃபாத் வரும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, நாங்கள் எல்லா பாவிகள் தான். அல்லாஹ் இடத்தில் உண்மையான முறையில் உள்ளத்தால நாங்கள் தௌபா செஞ்சு போயிட்டோம் என்று சொன்னா யாருக்கும் எங்களை தடுக்க முடியாது. அல்லாஹ் எங்களுக்கு தரக்கூடிய மக்ஃபிரத்தையும், அல்லாஹ் எங்களுக்கு தரக்கூடிய இத்துக்கும் மினன்னாரையும், அல்லாஹ் எங்களுக்கு தரக்கூடிய ரஹ்மத்தையும், அல்லாஹ் எங்களுக்கு தரக்கூடிய சொர்க்கத்தையும் உலகத்தில் இருக்கிற எந்த சக்தியாலையும் யாராலையும் தடுக்கலாம். அல்லாஹ் எங்களை மன்னிச்சுட்டான் என்று சொன்னான். ஆகவே கண்ணியத்துக்குரியவர்களே, தௌபா என்பது அது மிகப்பெரிய ஒரு பாடமாக இருக்கு. உள்ளத்துல கவலை வருது, அல்லா இடத்துல தௌபா செய்கிறோம். ஹக்குகளை கண்ணியத்துக்குரியவர்களே, உரிமைகள் பாவம் நடந்திருந்தா அல்லாஹ்வுக்காக கேட்கிறோம், அந்த உரிமைகள் நிறைவேற்றப்படணும். யதீம்களுடைய விஷயத்தில் அநியாயம் நடந்திருந்தா, அவர்களுடைய சொத்துக்கள் எடுக்கப்பட்டிருந்தா இவைகள் எல்லாம் கொடுக்கணும். எந்தெந்த விஷயத்துல நாங்கள் சிக்கி இருக்கிறோமோ அதிலிருந்து விடுபடுறதுக்காக வேண்டி அல்லா இடத்துல சதகா செஞ்சு கொண்டே வரணும். உண்மையான உறுதி கொண்டு வரணும். யா அல்லாஹ், இதுக்கு முறை இப்படியாப்பட்ட பாவத்தை நான் செய்ய மாட்டேன் யா அல்லாஹ், உனக்காக வேண்டி இந்த வாழ்க்கையை நான் ஆக்கி கொள்வேன். இன்ஷா அல்லாஹ் அப்படி செஞ்சு கொள்வோமா? இன்ஷா அல்லாஹ். آمين. الحمد لله رب العالمين حمدا كثيرا طيبا مباركا فيه على كل حال. يا رب لك الحمد كما ينبغي لجلال وجهك ولعظيم سلطانك. ربنا عليك توكلنا وإليك أنبنا وإليك المصير. ربنا لا تزغ قلوبنا بعد إذ هديتنا وهب لنا من لدنك رحمة إنك أنت الوهاب. لا إله إلا هو الحليم الكريم سبحان الله رب العرش العظيم. نسألك موجبات رحمتك وعزائم مغفرتك والغنيمة من كل بر والسلامة من كل إثم. لا تدع لنا ذنبا إلا غفرته ولا هما إلا فرجته ولا حاجة هي لك رضا إلا قضيتها ويسرتها يا أرحم الراحمين. اللهم اقسم لنا من خشيتك ما تحول به بيننا وبين معاصيك ومن طاعتك ما تبلغنا به جنتك ومن اليقين ما تهون به علينا مصائب الدنيا. لا إله إلا أنت سبحانك إنا كنا من الظالمين. لا إله إلا أنت سبحانك إنا كنا من الظالمين. لا إله إلا أنت سبحانك إنا كنا من الظالمين. اللهم مغفرتك أوسع من ذنوبنا. اللهم مغفرتك أوسع من ذنوبنا ورحمتك أرجى عندنا من أعمالنا. ورحمتك أرجى عندنا من أعمالنا. اللهم مغفرتك أوسع من ذنوبنا ورحمتك أرجى عندنا من أعمالنا. يا غفار الذنوب يا ستار العيوب يا غفار الذنوب يا ستار العيوب يا من لا تراه العيون ولا تخالطه الظنون ولا يصفه الواسفون ولا تغيره الحوادث ولا يغشى الدواهر. يعلم مثاقيل الجبال ومكائل البحار وعلى
وعدد قطر الأمطار وعدد ورق الأشجار وعدد ما أظلم عليه الليل وأشرق عليه النهار ما تواري منه سماء سماء ولا أرض أرضا ولا بحر ما في قعره ولا جبل ما في وعره يا ودود يا ودود يا ذا العرش المجيد يا فعال لما يريد نسألك بعزتك التي لا ترام وبملكك الذي لا يضام وبنورك الذي ملأ أركان عرشك يا مغيث أغثنا يا مغيث أغثنا يا مغيث أغثنا يا معين عنا اللهم إنك عفو كريم اللهم إنك عفو كريم اللهم إنك عفو كريم تحب العفو فاعف عنا تحب العفو فاعف عنا تحب العفو فاعف عنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين لنكونن من الخاسرين ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين لنكونن من الخاسرين يا الله رحمانே இரக்கமுள்ள நாயனே சங்கையாளனே யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னிச்சிடு யா அல்லாஹ் யா அல்லாஹ் நீ மகா கிருபையாளன் யா அல்லாஹ் யா அல்லாஹ் நீ மகா அன்பானவன் யா அல்லாஹ் யா அல்லாஹ் உன் அன்புக்கு ஒரு அளவில்லை யா அல்லாஹ் உன் அன்புக்கு ஒரு முடிவில்லை யா அல்லாஹ் ரஹ்மானே இரக்கமுள்ள நாயனே யா அல்லாஹ் மன்னிச்சிடு யா அல்லாஹ் யா அல்லாஹ் வானத்தை சென்ற அளவுக்கு பாவம் செஞ்சாலும் மன்னிக்கிறேன் நாயன் யா அல்லாஹ் பூமி முழுக்க பாவத்தோடு வந்தாலும் அதே அளவுக்கு மன்னிப்போடு வாழ நாயன் யா அல்லாஹ் கொஞ்சம் மணிக்கிட்ட வந்தாலும் நீ அதையில் உன்னுடைய ரஹ்மத்தை எங்களுக்கு தந்து இறக்கம் காட்டும் யா அல்லாஹ் பாவிகளுடைய பாவத்தை மன்னிச்சு அந்த பாவத்தை நன்மைகளாக மாற்றி நல்வாழ்க்கையை கொடுக்கிற கரீம் யா அல்லாஹ் நீ கரீம் யா அல்லாஹ் உன் இறக்கத்தை விளங்கல்ல யா அல்லாஹ் உன் அன்பை விளங்கல்ல யா அல்லாஹ் உன் பாசத்தை விளங்கல்ல யா அல்லாஹ் உன்னைய விளங்கல்ல யா அல்லாஹ் வாழ்க்கையை நாசமாக்கிட்டோம் யா அல்லாஹ் தவறு செஞ்சிட்டோம் யா அல்லாஹ் ரப்பே எத்தனையோ தவறு செஞ்சிட்டோம் யா அல்லாஹ் ரஹ்மானே எங்களுடைய பாவங்களை மன்னிச்சு யா அல்லாஹ் குறைகளை மறைக்க கூடியவனே யா அல்லாஹ் பாவங்களை மன்னிக்க கூடியவனே எங்களுடைய பாவங்களை மன்னிச்சு யா அல்லாஹ் மறைச்சு உன்னுடைய நல்லடியார்களுடைய கூட்டத்திலே சேர்த்திரு யா அல்லாஹ் ரஹ்மானே இரக்கமான நாயனே யா அல்லாஹ் உன்னுடைய கருணை விசாலமானது யா அல்லாஹ் நாங்கள் செஞ்ச பாவம் பெருசுதான் யா அல்லாஹ் அதோட இரக்கம் பெருசு யா அல்லாஹ் உன் அன்பு பெருசு யா அல்லாஹ் உன்னுடைய வாசலுக்கு வந்திருக்கிறோம் யா அல்லாஹ் பாவத்தில் சிறைப்பட்டிருக்கிறோம் யா அல்லாஹ் முட்டுக்கொள்ள இயலாம மாட்டிருக்கிறோம் யா அல்லாஹ் உன்னுடைய வாசலுக்கு முன்னுக்கு வந்து நிற்கிறோம் யா அல்லாஹ் கண்கள் கண்ணீர் வடிக்க யா அல்லாஹ் உள்ளம் கவலை அடைஞ்சு நெருப்பில வந்திருக்கிறோம் யா அல்லாஹ் ரஹ்மானே அதை மன்னிச்சு யா அல்லாஹ் உண்மையான தௌபாவை நசீபாக்கி யா அல்லாஹ் நடிச்சு கொண்டிருக்கிறோம் யா அல்லாஹ் உனக்கிட்டே நடிக்கிறோம் யா அல்லாஹ் ரப்பே நாயனே யா அல்லாஹ் ஏமாற்றமான வாழ்க்கையை வாழ்கிறோம் யா அல்லாஹ் வெளிரங்கத்துல நல்லவர்களை போல நடிக்கிறோம் யா அல்லாஹ் அந்த ரங்கத்துல பாவம் செய்யக்கூடிய பாவிகளாக இருக்கிறோம் யா அல்லாஹ் மன்னிச்சு ரப்பே உள்ளத்தில் உன்னுடைய பயத்தை தந்திரு ரப்பே உள்ளத்தில் உன்னுடைய இரக்கத்தை தந்திரு ரப்பே யா அல்லாஹ் உள்ளம் கலங்கி கண்கள் கண்ணீர் வடிச்சு நடுநடுங்கி உன்னிடத்துல வாரத்துக்கு தௌஃபீக் செஞ்சிரு யா அல்லாஹ் அப்படியான உண்மையான தௌபாவை தந்திரு யா அல்லாஹ் ரஹ்மானே இரக்கமுள்ள நாயனே யா அல்லாஹ் நீ கைகளை தட்டி விட்டா எங்க யா அல்லாஹ் போறது
யா அல்லாஹ் ரஹ்மானே ஒருத்தரும் பலவிதமான பாவங்களை செஞ்சிருக்கிறோம் யா அல்லாஹ் ரஹ்மானே இரக்கமுள்ள நாயனே நீ கைகளை தட்டி விட்டா எங்கே அல்லாஹ் போறது யார்கிட்ட யா அல்லாஹ் போறது யார்கிட்ட போயிட்டு மன்னிப்பு கேட்கிறது யா அல்லாஹ் யாரையே மன்னிக்க போறா யா அல்லாஹ் யா அல்லாஹ் மன்னிச்சிரு ரப்பே உனக்கு விருப்பமான மாதிரி எங்களை வாழ வச்சிரு ரப்பே என்னுடைய மௌத்த அசிங்கமாக்கிறாதே யா அல்லாஹ் என்னுடைய மௌத்த அசிங்கமாக்கிறாதே யா அல்லாஹ் பாவம் செஞ்ச நிலைமையிலே யா அல்லாஹ் மௌத்த அசிங்கமாக்கிறாதே யா அல்லாஹ் ரஹ்மானே இரக்கமுள்ள நாயனே உள்ளத்தை பார்க்கிறாய் யா அல்லாஹ் யா அல்லாஹ் உள்ளம் அழுக்காகி இருக்குது யா அல்லாஹ் உள்ளம் ஊத்த பிடிச்சி இருக்குது யா அல்லாஹ் உள்ளங்களை சுத்தப்படுத்து யா அல்லாஹ் வாழ்க்கையை சீர்திருத்தி தந்து யா அல்லாஹ் யா அல்லாஹ் வாழ்க்கையை சீர்திருத்தி தந்து யா அல்லாஹ் உன்னை முன்னுக்கு அழுவ வச்சு யா அல்லாஹ் யா அல்லாஹ் உள்ளத்தில் உண்மையான தக்குவாவை தந்து யா அல்லாஹ் உள்ளத்தில் உண்மையான பயத்தை தந்து யா அல்லாஹ் நோய் பிடிச்சி வீட்டிருக்கிறோம் யா அல்லாஹ் நோய் ஒத்துக்கொள்றோம் யா அல்லாஹ் ரப்பே நாயனே மருந்தவன கிட்டதான் இருக்குது யா அல்லாஹ் அல்லாஹ் உலகத்துல யாருக்கிட்டே மருந்து இல்லை யா அல்லாஹ் யா அல்லாஹ் உலகத்துல யாருக்கிட்டே மருந்து இல்லை யா அல்லாஹ் ரப்பே இந்த உள்ளத்தில் இருக்கிற நோய்களுக்கு மருந்து அனுப்பிட்டு இருக்குது யா அல்லாஹ் அல்லாஹ் மன்னிச்சிரு யா அல்லாஹ் யா அல்லாஹ் மன்னிச்சிரு யா அல்லாஹ் இந்த ரமதானுடைய இரவுடைய பகல்களிலே யா அல்லாஹ் நீ லட்ச மக்களுடைய பாவங்களை மன்னிச்சு அவர்களை நரகத்தில் இருந்து காப்பாற்றி சொர்க்கத்துக்கு அனுப்புகிறாய் ரப்பே யா அல்லாஹ் சொர்க்கத்துக்கு உண்டானவர்களாக ஆக்குறாய் யா அல்லாஹ் யா அல்லாஹ் எங்களை நீ பாதுகாக்கிறியா அல்லாஹ் எங்களை நீ பாதுகாக்கிறியா அல்லாஹ் யா அல்லாஹ் உன்னுடைய அச்சத்தை உன்னுடைய பயத்தை உன்னுடைய முஹப்பத்தை உன்னுடைய அன்பை உள்ளத்துல நிலைச்சிரியா அல்லாஹ் யா அல்லாஹ் உலகத்திலே மோகம் பிடிச்சி உலகம் என்று பிரித்தினால யா அல்லாஹ் மாட்டிக்கொண்டு யா அல்லாஹ் பாவத்தில மௌத்தா வச்சிராதே யா அல்லாஹ் யா அல்லாஹ் உன் அன்பை தந்திரியா அல்லாஹ் யா அல்லாஹ் உன் இரக்கத்தை விளங்க வச்சிரியா அல்லாஹ் ரஹ்மானே உண்மையான தௌபாவை நசீபாக்கி யா அல்லாஹ் யா அல்லாஹ் வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு நிலவரங்களை நீயே சீராக்கிதா யா அல்லாஹ் யா அல்லாஹ் ரஹ்மானே இரக்கமுள்ள நாயனே யா அல்லாஹ் சோதனைகள் நிறைஞ்ச ஃபித்னாக்கள் நிறைஞ்ச ஒரு காலகட்டத்தில் வாழ்றோம் யா அல்லாஹ் யா அல்லாஹ் ரப்பே நாயனே எங்களுக்கு நபி இல்லை யா அல்லாஹ் யா அல்லாஹ் நாங்கள் நபியை காணவும் இல்லை யா அல்லாஹ் முஸ்லிம் உம்மத்திலே இன்னைக்கு அநாதைகளாக இருக்கிறோம் யா அல்லாஹ் யா அல்லாஹ் ரப்பே பாவம் நிறைஞ்ச சூழல்ல வாழ்றோம் யா அல்லாஹ் பாவம் நிறைஞ்ச சூழல்ல வாழ்றோம் யா அல்லாஹ் யா அல்லாஹ் எங்களையே காப்பாற்றி கொள்ளேல யா அல்லாஹ் யா அல்லாஹ் எங்களையே காப்பாற்றி கொள்ளேல யா அல்லாஹ் யா அல்லாஹ் எவ்வளவு நாளும் காப்பாற்ற கஷ்டமாயிக்கு யா அல்லாஹ் யா அல்லாஹ் யா அல்லாஹ் ரப்பே நீ மன்னி காட்டி நீ இரக்கம் காட்டாட்டி நீ எங்களை பாதுகாக்காட்டி நாங்க எங்க போறது ரப்பே யாருக்கிட்ட போறது ரப்பே யா அல்லாஹ் எங்களை நீ காப்பாத்து யா அல்லாஹ் எங்களோட செயல்களை நீ அழகாக்கி யா அல்லாஹ் உன்னோட தீனோட எங்கள் உள்ளத்தை தொடர்பாக்கி யா அல்லாஹ் அவத்துல வெறுப்பை தந்துரு யா அல்லாஹ் நீ ஹராமாக்கினதின் பக்கம் யா அல்லாஹ் நினைச்சு கூட பார்க்க வச்சிராத யா அல்லாஹ் அம்மானே உன்னை ஹலால்ல விருப்பத்தை தந்துரு யா அல்லாஹ் உனக்காக வாழ வச்சிரு யா அல்லாஹ் யா அல்லாஹ் ரப்பே நாயனே இரக்கமுள்ள நாயனே யா அல்லாஹ் கேவலப்பட்ட நிலைமையில யா அல்லாஹ் உள்ளத்துல எங்களையவே நாங்கள் கேவலமா நினைச்சவர்களாக யா அல்லாஹ் படிந்து கொண்டு யா அல்லாஹ் உனக்கிட்ட உண்மையை ஏற்றுக்கொண்டு கேட்கிறோம் யா அல்லாஹ் நாங்கள் எல்லாம் பாவிகள் தான் யா அல்லாஹ் யா அல்லாஹ் எங்களை எல்லாத்தையும் மன்னிச்சிரு யா அல்லாஹ் யா அல்லாஹ் எல்லாத்தையும் மன்னிச்சிரு யா அல்லாஹ் யா அல்லாஹ் நீ மன்னிக்கிறவன் யா அல்லாஹ் நீ ரஹ்மான் யா அல்லாஹ் நீ கஃபூர் யா அல்லாஹ் நீ வதூத் யா அல்லாஹ் நீ சத்தார் யா அல்லாஹ் யா அல்லாஹ் ரப்பே எங்கள் குடும்பங்களை நீ கபூல் செஞ்சுக்கோ யா அல்லாஹ் இந்த பிள்ளைகளை நீ கபூல் செஞ்சுக்கோ யா அல்லாஹ் எங்கள் மனைவிமார்களை நீ கபூல் செஞ்சுக்கோ யா அல்லாஹ் எங்கள் தாய் தந்தையர்கள் நீ கபூல் செஞ்சுக்கோ யா அல்லாஹ் யா அல்லாஹ் தாய் தந்தையர்களை கண்ணியமா பார்த்துக்கொள்றதுக்கு தௌஃபீக் செஞ்சிரு யா அல்லாஹ் ராஜா ராணி மாதிரி அவர்களை பார்த்துக்கொள்ள தௌஃபீக் செஞ்சிரு யா அல்லாஹ் எங்கள் உம்மா பாப்பாவை நல்லா பார்த்துக்கொள்றதுக்கே எங்களை துனியால நீ எங்களை பரக்கத் செஞ்சு தந்துரு யா அல்லாஹ் யா அல்லாஹ் ரஹ்மானே எங்களுக்காக பல கஷ்டம் பட்டிருக்கிறாங்க யா அல்லாஹ் பல தியாகம் செஞ்சிருக்கிறாங்க யா அல்லாஹ் எங்களோட உம்மா பாப்பா சீதேவி யா அல்லாஹ் யா அல்லாஹ் பாவம் யா அல்லாஹ் யா அல்லாஹ் அவர்களை பார்த்துக்கொள்ள
வச்சிரியா அல்லா. யா அல்லாஹ் அவர்களோட கண் கலங்காம அவர்களோட கல்வை குளிர வச்சிரியா அல்லா. ரப்பே நாயனே இறக்கமுள்ள நாயனே அவர்களை பொருந்திக்கோ யா அல்லாஹ். யா அல்லாஹ் அந்த ஸ்ரீதேவியோட ராஜா ராணி மாதிரி பார்த்துக்கொள்ள வச்சிரியா அல்லாஹ். அதுக்குண்டான துனியாவை தந்துரியா அல்லாஹ். அதுக்குண்டான வசதி வாய்ப்பு தந்துரியா அல்லாஹ். யா அல்லாஹ் ரப்பே நாயனே யா அல்லாஹ் ஒரு தீனுடைய அமல்களை செய்யறதுக்கும் துனியா தேவையா அல்லாஹ். யா அல்லாஹ் ஹஜ் செய்யணும் யா அல்லாஹ். யா அல்லாஹ் உம்ரா செய்யணும் யா அல்லாஹ். யா அல்லாஹ் ரப்பே ஜகாத் கொடுக்கணும் யா அல்லாஹ். யா அல்லாஹ் ஹலாலான வாசல்களை திறந்து தந்துரியா அல்லாஹ். ஹலாலான துனியாவுடைய வாசல்களை திறந்து தந்துரியா அல்லாஹ். ரஹ்மானே இரக்கமுள்ள நாயனே வாழ்ற காலத்துல யாருக்கிட்டையும் தலைகுனிய வச்சிடாதே அல்லாஹ். வாழ்ற காலத்துல யாருக்கிட்டையும் கையேந்த வச்சிடாதே அல்லாஹ். ரப்பே நாயனே உலகத்தில் இந்த தீன சன்மார்க்கத்தை உயர்த்துறதுக்காக வேண்டி அல்லாஹ் எங்களை வாழ்க்கையை நீ ஏற்றுக்கோயா அல்லாஹ். எங்களை நீ கபூல் செஞ்சுக்கோயா அல்லாஹ். அதுக்காக எங்களை நீ தயார்படுத்தியா அல்லாஹ். ரப்பே நாயனே நல்ல உணர்வுகளை தந்துரியா அல்லாஹ். நல்ல சிந்தனைகளை தந்துரியா அல்லாஹ். அல்லாஹ் முழு உம்மத்துக்கும் ஹிதாயத்தை ஆமாக்கிறியா அல்லாஹ். முழு உம்மத்துக்கும் ஹிதாயத்தை ஆமாக்கிறியா அல்லாஹ். முஸ்லிம் உம்மத்தை பாதுகாத்துறியா அல்லாஹ். உம்மத்தை பாதுகாத்திரியா அல்லாஹ். முஸ்லிம் பெண்களை பாதுகாத்திரியா அல்லாஹ். முஸ்லிம் வாலிபர்களை பாதுகாத்திரியா அல்லாஹ். உன்னை நம்பி வாழ்றது யா அல்லாஹ். கலிமா சொன்னவர்கள் யா அல்லாஹ் இஸ்லாத்தை விட்டு எங்கேயோ போயிட்டு கொண்டு இருக்கிறோம் யா அல்லாஹ். யா அல்லாஹ் தீனை மறந்து ஆகிரத்தை மறந்து துனியால யா அல்லாஹ் கேவலப்பட்டு போயிட்டு கொண்டு இருக்கிறோம் யா அல்லாஹ். யா அல்லாஹ் மன்னிச்சிரியா அல்லாஹ். குடும்பத்துக்கும் ஹிதாயத்தை நசீவாக்கிறியா அல்லாஹ். குடும்பங்கள்ல தீனை ஏற்படுத்தி ரப்பே. குடும்பங்கள்ல தீனை ஏற்படுத்தி ரப்பே. யா அல்லாஹ் பாவத்தால யா அல்லாஹ் குடும்பங்கள் அழிஞ்சு கொண்டிருக்கியா அல்லாஹ். யா அல்லாஹ் பாவத்தால குடும்பங்கள் அழிஞ்சு கொண்டிருக்கியா அல்லாஹ். நிலைமைகள் குலைஞ்சு கொண்டிருக்கியா அல்லாஹ். நிலைமைகள் மோசமாகி கொண்டிருக்கியா அல்லாஹ். யா அல்லாஹ் ரப்பே நாயனே இந்த மஹல்லாவை பொருந்திக்கோ யா அல்லாஹ். முழு உலக முஸ்லீம்களையும் பொருந்திக்கோ யா அல்லாஹ். யா அல்லாஹ் ரப்பே நாயனே இரக்கமுள்ள நாயனே யா அல்லாஹ் நல்வாழ்க்கையை தந்தரியா அல்லாஹ். ஹயாத்தம் தையிபாவை தந்தரியா அல்லாஹ். நீனுடைய மலமான வாழ்க்கையை தந்திரியா அல்லாஹ். உனக்கு பயந்து வாழக்கூடிய வாழ்க்கையை தந்திரியா அல்லாஹ். தஜ்ஜாலுடைய பித்னால மாட்டிக்கொண்டிருக்கிறோம் யா அல்லாஹ். பாவத்தினுடைய வலையில மாட்டிக்கொண்டிருக்கிறோம் யா அல்லாஹ். மனு விரிச்சு தலை விரிச்சு ஆடக்கூடிய காலத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம் யா அல்லாஹ். ரப்பே நாயனே இரக்கமுள்ள நாயனே யா அல்லாஹ் கட்டுப்பாடோட வாழ்றதுக்கு தௌஃபீக் செஞ்சிரியா அல்லாஹ். யா அல்லாஹ் உன்னை விருப்பத்தோட வாழ்றதுக்கு தௌஃபீக் செஞ்சிரியா அல்லாஹ். யா அல்லாஹ் எந்த நேரத்திலேயும் எந்த நிலைப்பாட்டிலேயும் உன்னுடைய சிந்தனை முதலாவதாக எடுத்து நீ சொன்ன விஷயத்தை நினைச்சி அதன்படி எங்களோட வாழ்க்கையை ஆக்கி தந்தது யா அல்லாஹ். யா அல்லாஹ் முழு உலகத்திலே முஸ்லீம் உம்மத்திலே யா அல்லாஹ் மிகப்பெரிய கஷ்டத்துக்கும் சோதனைகளுக்கும் முஸ்லீம்கள் ஆளாக்கப்பட்டு கொண்டிருக்கிறாங்க யா அல்லாஹ். யா அல்லாஹ் ரஹ்மானே இரக்கமுள்ள நாயனே யா அல்லாஹ் யமன்ல சிரியால லெபனான்ல பலஸ்தீன்ல முஸ்லீம்கள் யா அல்லாஹ் அகதிகளாக ஆக்கப்பட்டு மிஸ்கீன்களாக ஆக்கப்பட்டு இருக்கிறாங்க யா அல்லாஹ். அல்லாஹ் விதவைகளாக ஆக்கப்பட்டு இருக்கிறாங்க யா அல்லாஹ். யா அல்லாஹ் பிள்ளைகளுக்கு தகப்பன் இல்லாத நிலைமையில தத்தளிக்கிறோம் யா அல்லாஹ். யா அல்லாஹ் தாய்மார்கள் கணவன்மார்கள் இல்லாத நிலைமையில யா அல்லாஹ் விதவைகள் ஆக்கப்பட்டிருக்கிறாங்க யா அல்லாஹ். யா அல்லாஹ் ரஹ்மானே வெளியே போயிட்டு வந்து பார்த்தா ஊர் வாசல் ஒன்றுமே இல்லாத நிலப்பாட்டில் இருக்குது யா அல்லாஹ். ரப்பே நாயனே முஸ்லீம் உம்மத்தை பாதுகாத்திரியா அல்லாஹ். முஸ்லீம் உம்மத்தை வலுப்படுத்திரியா அல்லாஹ். முஸ்லீம் உம்மத்துக்கு ஈமான தந்திரியா அல்லாஹ். அப்பே நாயனே இரக்கமுள்ள நாயனே அவர்களுடைய கஷ்டங்களை போக்கிறியா அல்லாஹ். அப்பே நாயனே கேட்க தெரியாதவர்கள் யா அல்லாஹ். யா அல்லாஹ் கேட்க தெரியாதவர்கள் யா அல்லாஹ். எதையுமே கேட்க தெரியாதவர்கள் யா அல்லாஹ். அப்பே நீ கொடுக்க தெரிந்தவன் யா அல்லாஹ். நீ கொடுக்க தெரிந்தவன் யா அல்லாஹ். யா அல்லாஹ் எங்கள் வாழ்க்கையில ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் ஏதாவது ஒரு நலவு இருந்து என்று சொன்னாங்க ஏற்றுக்கோ யா அல்லாஹ். அப்பே நாயனே ஒன்றுமே இல்லை யா அல்லாஹ் எங்கள்கிட்ட. யா அல்லாஹ் என் அமல்கள் எல்லாம் முகஸ்துதி நிறைஞ்சது யா அல்லாஹ். எல்லாம் குறைகள் நிறைஞ்சது யா அல்லாஹ். யா அல்லாஹ் தாரத்துக்கு உனக்கிட்ட காட்டுறதுக்கு தெரிஞ்சதுக்கு ஒன்றுமே இல்லை யா அல்லாஹ். அல்லாஹ் ஆனா உன்னை மேல இறக்கம் இருக்கு யா அல்லாஹ். அல்லாஹ் நீ தான் வேணுமிட்டு இருக்குது யா அல்லாஹ். அல்லாஹ் ரப்பே இதையா சொன்ன பொருந்திக்கோ ரப்பே. இதையா சொன்ன பொருந்திக்கோ ரப்பே. வாழ்க்கையை செழிப்பாக்கி யா அல்லாஹ். அல்லாஹ் இங்கே சிறார்கள் இருக்கிறாங்க யா அல்லாஹ். சின்னவங்க இருக்கிறாங்க யா அல்லாஹ். விளையினமானவங்க இருக்கிறாங்க யா அல்லாஹ். அவங்களோட பொருட்டால்
கிருபையால் இந்த துவாவை எடுத்துக்கோ யா அல்லாஹ். ரப்பே நாயனே நீ கிருபையாளன் யா அல்லாஹ், நீ ரஹ்மான் யா அல்லாஹ், நீ ரஹீம் யா அல்லாஹ். யா அல்லாஹ் உள்ளத்தில் உன் அன்பையும் முகப்பத்தையும் தந்திரு யா அல்லாஹ், அவத்தில் கசப்பையும் வெறுப்பையும் போட்டுரு யா அல்லாஹ். யா அல்லாஹ் ஈமானுடைய தைரியத்தை தந்திரு யா அல்லாஹ், ஈமானுடைய கூவத்தை தந்திரு யா அல்லாஹ். குர்ஆன் ஹதீஸோட எங்களோட குழந்தைகளை தொடர்பு படுத்த வச்சிரு யா அல்லாஹ். ரப்பே நாயனே குர்ஆன் ஹதீஸோடு அவர்கள் தொடர்பாகவில்லை என்று சொன்ன அவர்களுடைய தொடர்புகள் மோசமாகிடும் யா அல்லாஹ், அவர்களுடைய எதிர்காலம் கேள்விக்குறியாகிடும் யா அல்லாஹ். ரப்பே நாயனே அப்படியாப்பட்ட ஈமானுடைய சூழலையும் சொற்பத்தையும் எங்களுடைய குடும்பங்கள் ஏற்படுத்தி யா அல்லாஹ். ரப்பே நாயனே நீ விரும்பக்கூடிய வாழ்க்கையை வாழ வச்சிரு யா அல்லாஹ். ரப்பே நாயனே ஏற்றுக்கோ யா அல்லாஹ். யா அல்லாஹ் அன்பான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்